ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டெலிவிஷன். உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் சேனலை மறந்துருந்துருப்பீங்க. மறக்க வேண்டாம், அதுக்காக தான் திருப்பி நான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28/8/2024 கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50/50 லாட்ரியில் FF 108வது குழுக்கள் நண்பர்களே. ஸோ மறக்க வேண்டாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபஸ்ட்லேயே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு தேவை. ஆதரவு செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காத 2 விஷயம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே கிடக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ன் 50/50 லாட்டரியில் லாஸ்ட்டு 4 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 வாரமாக ரிசல்ட்டு 21/8/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 42, 75, 42, இதில் 75, 42 நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14/8/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47, 37, 50, 69, 37, 69 எடுத்துக்கலாம். 7/8/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 33, 80, 38, 80, 38 நம்ம எடுத்துக்கலாம். 24/7/2024 வந்து பார்த்தீங்கன்னா 50, 60, 60ங்கிறது நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 60, 60ங்கிற நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே. அப்போ இது 4 நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி வந்துட்டுருக்கு, எப்படி கால்குலேஷன் பண்ணி நமக்கு எப்படி நம்பர் கிடச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கிளான்ஸ் வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போதுமே டிஜிட் 1, டிஜிட் 2, டிஜிட் 3, டிஜிட் 4 வரைக்கும் நம்ம எழுதுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எழுதலாம்னு சொல்லிட்டு டிஜிட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டோம். மீதி இருக்க நம்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ABC நம்பர் வச்சுட்டோம் நண்பர்களே. லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ABCயாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம 1 வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம எப்போதுமே எடுக்கிற நம்பர் எந்த நம்பர்னா 75/42க்கு தான் நம்ம செலெக்ஷன் எடுப்போம். இந்த செலெக்ஷன் 75/42 செலெக்ஷன் எடுக்கிறோம். இந்த நம்பர்லேருந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா 5, 7, 9 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 0, 5 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 8 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 டிஜிட் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே வந்து சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8, 6, 1 வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இதில் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 5 இருக்குது, 8 இருக்குது. இதே மாதிரி 0 கால்குலேஷனில் வரும். ஸோ 5, 3, 5, 8 எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்பராக இருக்கணும்னா வாய்ப்பு 4 டிஜிட்டில் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 5க்கும் 8க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நண்பர்களே. அடுத்து அதே மாதிரி நம்ம என்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம், இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பு மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேஷன் கொடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்ரேட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி செப்பரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அருமையாக எடுத்துருக்குறோம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 552/48ங்கிற ஒரு நம்பர் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 70/36 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 95/81 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும், 13/27 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ், 64/09 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க 88/25ங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பர்ஸ் 88/25 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 5ம் டபுள்ஸ் வரதுக்குண்டான பாசிபிள் இருக்குது. அது நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதில் கொடுத்துருக்கோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸோட நான் டிக் பண்ணுற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் நம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 நம்பர், இதில் 2 நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மீதி இருக்க நம்பர்ஸும் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2ஓட டாமினேஷன் எல்லாமே ஒரே ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் நான் டிக் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க டபுள் டிக் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிக் கிராஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டெய்லியுமே மேக்ஸிமம் பவர் நம்பருக்கு நான் பவர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் பவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டபுள்ஸ் வந்து டபுள் டைம் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் 2ம் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது, 5ம் டபுளாக இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் நம்பரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன். 25/52.
அதே மாதிரி 70-20ங்கிற மாதிரி நம்பர் அமையறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி 94-42 வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பருமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான், பவர் நம்பர். ஸோ அதனால் பவர் நம்பரில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தோன்னா, எனக்கு பிடிச்ச நம்பர் தான். நான் இது வந்து எக்ஸாக்டாக வருங்கிற விஷயம் சொல்லலை. என்னோட கால்குலேஷன் படி என்னோட கணக்கில் இருக்கிற நம்பர் இந்த நம்பர் தான். அதனால் எனக்கு பிடிச்ச நம்பர் நான் டிக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் நம்பர். 3 டிஜிட் நம்பர்ஸில் வந்து என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம மிக்சிங் பண்ணுறதை பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம போர்டில் கிடச்ச நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 248, 036, 581. இந்த 3 நம்பர் நமக்கு போர்டில் டேரெக்டாகவே கிடச்ச நம்பர். இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். 640, 838. அப்போ 8 வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் இருக்குது. அதே மாதிரி 108, 108க்கு ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி 352, 352க்கு ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 916, 467, 758 இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் அடிக்கணும்னு சொன்னால் வந்து 5-1 ரிவர்ஸில் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ்னால இந்த நம்பரும் கொடுக்கலாம் நண்பர்களே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கட்டும். இது வந்து என்னோட கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும்தாங்க, அதனால் இது கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நோன்னு கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் நம்பரை கொடுத்துருங்க நண்பர்களே. ஸோ மறக்க வேண்டாம், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கு வழக்கில் இருந்து இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ABBCAC நம்பர்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற நம்பரும் எடுத்திருக்கோம், ப்ளஸ் மிக்ஸ் பண்ணியும் எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம எடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24, 03, 58, 64, 10, 18, 32, 16, 78, 51 கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மாடுலேஷன் பண்ணிக்கிறேன், 55 மட்டும் மாடுலேஷன் பண்ணிக்கிறேன். 51க்கு பதிலாக 55 கொடுக்குறேன் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 55, 16, 64, 03 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் நம்பரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட். ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்ம கொடுக்குறது 1, 5, 8, 2ங்கிற நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் உங்களுக்கு வர நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. 1, 5, 8, 2 இதுக்குள்ளே அமையறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. இதுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 158, 281, 182. ஸோ இதில் வந்து ரிவர்ஸில் வச்சோன்னா இந்த மாதிரி நம்பர் அமையிறது. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வாய்ப்பு நம்மளை தேடி நம்ம வாய்ப்பை தேடி போகணும். கண்டிப்பாக நம்மளை தேடி வாய்ப்பு வராது. ஸோ வாய்ப்பு வரும்போது நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். வாய்ப்பை தேடி போய் பயன்படுத்திக்கணும் நண்பர்களே அப்படிங்கிற சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. மறக்காமல் MBTVயை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் நமக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக இனிய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.